எபிரேயர் 12வது அதிகாரம் 1 3 வரை நம்ம வாசிக்கும் போது, எபிரேயர் 12 1 3 வரை. ஆகையால், நமக்கு ஆகையால் அப்படின்ற வார்த்தை வந்தாவே அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கணக்குல கொண்டு வரணும். ஏன்னா அப்பதான் நமக்கு முழு அர்த்தம் புரியும். பட் நம்ம அதுக்கு போகலாம். இப்ப ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்வதை பார்க்கிறோம். தனக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தை பார்த்து பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? தன்னுடைய அவமானத்தை தூக்கி போட்டாரு, நிந்தையை தூக்கி போட்டாரு, பாடுகளை தூக்கி போட்டாரு, போராட்டத்தெல்லாம் தூக்கி போட்டாரு, ஓடிக்கிட்டே இருந்தார். அவருக்கு வைத்திருந்த அந்த பாதையில ஓடி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் சாதித்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் மேல நாம நம்முடைய கண்களை வைக்க வேண்டும். அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தை நோக்கி அவர் போயிட்டே இருந்தார். வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அதனால அவமானத்தை எல்லாம் என்னால சிலுவையை சகித்துக் கொண்டார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்பதெல்லாம் மனசுல வச்சு அவர் ஓடிட்டு இருந்தார். அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவர் நமக்காக மரிக்கும் காரியம், அந்த லக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். உங்களுடைய லக்கு, உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய உங்களுடைய அந்த அதாவது இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷன் இருக்கு இல்லைங்களா, தரிசனம், அது வந்து உங்களுடைய சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த உலகத்துல நாம மக்களுக்கு ஒண்ணு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சரியா போன ஆட்கள் யாருமே கிடையாது. பாடுகள் படாத ஆட்கள் யாருமே கிடையாது. அவங்க வந்து ஒருவேளை நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் நன்மை செய்யணும் அப்படின்னு இந்த உலகத்துல நிச்சயமாக அவர்கள் பாடுக்குள்ளே போகதான் வேண்டும். இப்ப நாம இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பாக்குறோம். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னா, நமக்கு இயேசு கிறிஸ்து, நமக்காக இயேசு கிறிஸ்து தேவன் உலகத்துல வந்து அவர் மரித்த காரியம் தான் இந்த உலகத்திலே பெரிய காரியம் அப்ப நம்ம சொல்ல முடியும். அந்த பெரிய காரியத்தை அவர் நமக்காக செய்வதை ஒரு சந்தோஷமாக பார்த்து என்ன செஞ்சாருன்னா, நிந்தை, அவமானம், காரி துப்புறது, அடிக்கிறது, அவன் கொல்ல வர்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் அந்த லக்கை நோக்கி போனார் அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. ஆகையால் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி உள்ள அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நான் முழு அதிகாரத்தையும் நான் வாசிக்க போறது இல்ல. நீங்க 11வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, எத்தனை பேர் விசுவாசிச்சாங்க, ஒன்று நடக்கும் என்று விசுவாசித்தார்கள் அப்படிங்கறத நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். நோவா பேழையை கட்டுறாரு. மழை வராத போதுதான் நோவா பேழையை கட்டினார். ஆனா அதுக்கப்புறம் மழை வந்தது அப்படிங்கறத பாக்குறோம். ஆண்டவர் ஒரு சில வேளைகள்ல உங்களுக்கு வெற்றியின் அடையாளம் தெரியாவிட்டாலும் அந்த நேரத்துல வெற்றிக்காக வேலை செய்யும்படியாக தூண்டுவார். நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வெற்றிக்காக வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன மழையே வரல, நம்ம இருக்கிற இடத்துல கடலுக்குள்ள இல்ல, இங்க போயிட்டு ஒரு பெரிய கப்பலை கட்டுறதா அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. மழை வரும், வெள்ளம் வரும், ஆண்டவர் சொன்னது நடக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே போலதான் நீங்க 8வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, 11வது அதிகாரத்துல விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் போகிற இடம் என்னன்னு அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். சண்டிகர் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த இடத்துல சர்ச் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், போனேன் ஒரு நாள். எங்க போய் ஸ்டார்ட் பண்றது எனக்கு தெரியாது. சோ நான் பண்ணது என்னன்னா, சைக்கிள் ரிக்ஷா ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எங்கெங்கெல்லாம் போகணுமோ கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கெங்கெல்லாம் போகணும்னா என்ன சார் அப்படின்னு, எங்க எப்படி போங்க, இந்த செக்டர் போடுங்க, 35 செக்டர் 35க்கு போங்க, அப்புறம் பக்கத்துல உள்ளதுக்கு போங்க, இப்படியே என்ன செஞ்சோம் போய்கிட்டே இருந்தேன். சைக்கிள் ரிக்ஷாவில போயிட்டு இருந்தேன், ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து கதவு பூட்டிட்டு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அவங்ககிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னார். அவசரமா அவங்க வந்து எங்கேயோ அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க.
யாரோ ஒருத்தவங்க வியாதியில இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னேன். அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, இந்த நேரத்துல அவங்கள ஸ்டாப் பண்ணி நீ ஜெபம் பண்ணிட்டு அவங்கள வந்து நீ பொறுமை இழக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க இப்போ ஒண்ணும் பண்ண முடியாத நிலையில இருக்காங்க. அதாவது இப்ப அவங்க போயும் ஒண்ணும் சாதிக்க போறது கிடையாது. அவங்க போயும் அவங்கள வந்து பிழைக்க வைக்கிறது போறது போறது கிடையாது. சாகறதுக்கு முன்னாடி நம்ம பாத்துரலாம் அப்படின்ற அந்த வாஞ்சையோட, ஆதங்கத்தோட அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப நான் பிரேயர் பண்ணேன். பிரேயர் பண்ணிட்டு நான் சொன்னேன், நான் அடுத்த வாரம் நான் மறுபடியும் வருவேன். இந்த இடத்துக்கு நான் குறிச்சு வச்சுக்கிட்டேன் பேர. நான் வந்து உங்கள நான் பார்க்கிறேன்னு சொன்னேன். அடுத்த வாரம் வரும்போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்திருந்தார். சாகப் போற நிலையில இருந்தவங்க, அவங்க வந்து சுகமாயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அங்க சண்டிகர்ல ஒரு சர்ச்ச ஸ்டார்ட் பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்வார், நீ இந்த இடத்துல போய் அதை செய் அப்படின்னு சொல்வார். நமக்கு அந்த வீதி, அந்த வீடு, எல்லா டீடைல்ஸும் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாச படி எடுத்து போகும்போது, அதை ஆண்டவர் உங்க மூலமாக செய்து காண்பிப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி, வேலையிலும் சரி, படிப்பிலும் சரி, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அதை செய்வார். எந்த சந்தேகமும் கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். என்னுடைய பிஹெச்டி நான் பண்ணும்போது ஆம், எத்தனையோ முறை ஃபெயில் ஆகி அப்படின்னா சூப்பர்வைசர் சரியா இல்லாம போங்க, அவங்க சரியா இல்லாம போங்க, பணம் கட்ட முடியாம போங்க, இப்படியே தடைகள் வந்து ஒரு சிலர்லாம் தீர்க்கதரிசனமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்க பிஹெச்டியே பண்ணி முடிக்கவே மாட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஆந்திரா யூனிவர்சிட்டியில பிஹெச்டி படிச்சு முடிக்க அவர் உதவி செய்தார். அருமையானவர்களே, நாம அந்த கோல்லயே இருக்கணும். அதாவது பணம் கட்ட போக முடியாம இருந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, இது ஆண்டவர் செய்ய வைத்தார் அப்படின்னா, அது செய்ய சொல்றார் அப்படின்னா, அதை செய்வதற்கு நாம 100% அதுல கவனம் செலுத்தி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நீங்க ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, ஐ ஹவ் அச்சீவ்ட். நான் சாதிச்சிட்டேன். எப்படி சாதிச்சேன் எனக்கே தெரியல. சிலர்லாம் சொல்றாங்க, எப்படிதான் அந்த கடனை கட்டி முடிச்சுட்டே தெரியல. எப்படிதான் இந்த பிசினஸ ஆண்டவர் அதை செய்வார் உங்களுக்காக அப்படிங்கிறத பார்க்கிறோம். சந்தோஷம் எப்ப வரணும் அப்படின்னா, நம்ம நம்ம பாடுகளை பாடுகளின் ஊடே கடந்து போகும்போதும், கஷ்டத்தின் ஊடே கடந்து போகும்போதும், நமக்கு அந்த சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததாக, இப்ப இந்த 12வது அதிகாரம் 1 3 வசனங்கள்ல இருக்கிற அந்த வசனங்கள்ல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம்? நம்பர் 1, ஃபோக்கஸ் ஆன் தி அல்டிமேட் கோல். உங்களுடைய இறுதி லக்கின் மேல் கவனம் செலுத்துங்கள். நான் இத முடிச்சேன் அப்படின்னா என்ன நடக்கும்? நான் வந்து காலம் தாழ்த்தாம இருக்கிறதுக்கு நான் செய்யற எக்ஸர்சைஸ் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்றாங்க இல்லைங்களா? நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுக்கு நான் பண்ற என்னுடைய மைண்ட்ல செய்யற ஒரு எக்ஸர்சைஸ் என்ன அப்படின்னா, செய்யாம போனா என்ன ஆபத்து வரும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் யோசனை வச்சுங்களேன். செய்யாம போனா என்ன வரும் அப்படின்னு யோசனை உடனே எனக்குள்ள ஒரு தூண்டுதல் வரும். இப்ப நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு. அவ்வளவுதான். அதே போல நாம செஞ்சோம்னா எவ்வளவு நன்மை வரும் அப்படின்னு நம்ம யோசனை அப்படின்னம்னா, நிச்சயமாக அதை நோக்கி நாம போவோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இறுதி லக்கின் மேல் கவனம் செலுத்துங்கள். ஃபோக்கஸ் ஆன் தி அல்டிமேட் கோல். எல்லாமே ஃபோக்கஸ் தான். ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா நாம எதையும் சாதிக்க முடியும். நானு வேலை செய்யறவங்கிட்ட நான் சொல்லுவேன். இதான் சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு 4 மணி நேரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சீங்கன்னா, அன்னைக்கு வேலைய முடிச்சிடலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்யாம 8 மணி நேரம் இழுத்துக்கிட்டே இருப்போம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி, கான்சன்ட்ரேட் பண்ணி, அவங்க கிட்ட அது இதெல்லாம் பேசாம, அதெல்லாம் எதுவுமே பேசாம, அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம்னா, 4 to 5 ஹவர்ஸ்ல நம்ம அன்னைக்கான வேலையை செய்து முடித்து விட முடியும். ஆனா நம்ம ஃபோக்கஸ் தான் நம்முடைய பெரிய பிரச்சனையே. கான்சென்ட்ரேட் பண்றது தான் முழு வீச்சோட நம்ம ஒரு காரியத்துல இறங்கி வேலை செய்யறது தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக இருந்த அந்த கிராஸ், அந்த சிலுவைய சந்தோஷமா பார்த்தாரு. ஒரு இலக்காக பார்த்தாரு. இதை நான் சாதிக்கணும் அப்படின்னு அவர் பார்த்தார். நான் இவர்களுக்காக மரிப்பது என்பது நான் சாதிக்கும் ஒரு காரியம் அப்படின்னு அவர் மனதில் வைத்துக் கொண்டு என்ன பண்ணார்னா, எல்லா அவமானத்தை சகித்துக் கொண்டார். நாம சகிக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த உலகத்துல. சகிக்காம ஒரு காரியத்தை நம்ம செய்யவே முடியாது அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப சகிப்பு தன்மை நமக்கு தேவை. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே எனக்கு சகிப்பு தன்மை தாங்க. ஆண்டவரே அவங்க குத்துறாங்க, இடிக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க, இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். நம்முடைய பார்வை, நம்முடைய கவனம் நாம அச்சீவ் பண்ற அந்த கோல்ல இருந்துச்சு அப்படின்னா, நாம எதையும் நாம பார்க்க மாட்டோம். அவங்க அப்படி சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இதெல்லாம் யோசிக்கிறது எனக்கு டைமே கிடையாது. உண்மையிலேயே இதெல்லாம் யோசிக்கிறது எனக்கு டைமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கு.
ஒரு நாள் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வர சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தோட நம்ம தூங்க போறோம்ல, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டிமுலஸ், எனக்கு கொடுக்கிற ஒரு தூண்டுதல் அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க பேசுறாங்க, ஆமா அவங்க பேசுறாங்க தான், கஷ்டமா தான் இருக்கு, சரி தூக்கி போட்டுருவோம், ஆண்டவர் பாத்துக்குவார், அவ்வளவுதான். நிந்தனைகள், அவமானம் எல்லாத்தையும் நம்ம தாண்டி போறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் மரித்தேன் என்றால் பிசாசை ஜெயிப்பேன். நான் மரித்தேன் என்றால் இவர்களுடைய பாவத்தை சுமப்பேன், இவங்களுடைய வியாதியை சுமப்பேன், இவங்களுடைய அக்கிரமங்களை சுமப்பேன். இத்தனை பேருக்கு நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பை நான் கொண்டு வர முடியும். ஆண்டவரோடு கூட, பிதாவோடு கூட அவர்கள் ஒப்புரவாகுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்க முடியும். நான் ஒரு பிரிட்ஜ் நான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு யோசிச்சு என்ன செஞ்சார் அப்படின்னா, சோதனை பண்ணும்படியாக பிசாசு வரான். ஒண்ணுமில்ல இயேசுவே, ரொம்ப சிம்பிள் தான், நீங்க என்ன வணங்கிருங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறான். இல்ல, நான் இவர்களுக்காக மரிக்க வேண்டும். 2 இடத்துல மக்கள் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு அவரை ராஜா வாக்குறதுக்காக வராங்க, கம்பல் பண்ணி ராஜா வாக்குறதுக்காக வராங்க. இயேசு அங்கிருந்து நழுவி போயிட்டார். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கெல்லாம் நான் வரல, நான் உங்களுக்காக மரிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கெத்செமனே தோட்டத்துல இயேசு சொல்றார், என் மனசு ரொம்ப வியாகுலப்பட்டிருக்கு, ஆவியில வியாகுலப்பட்டிருக்கேன், எனக்காக பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு. பயங்கரமான ஒரு ஒரு ஆகனி, ஒரு துன்பம், ஒரு துக்கம் அவர் கடந்து போயிட்டு இருக்கார். அந்த சிலுவையில மறிக்கின்றது அவமானம், வெட்கம், அந்த வேதனை. நமக்கு ஒரு சின்ன முள்ளு குத்திருச்சுனாவே நம்ம ஐயோ முள்ளு குத்திருச்சு. ஒரு அம்மா பார்த்தேன், அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க, அந்த பிள்ளை விழுந்துட்டு மூக்கு உடைஞ்சிருச்சு, சில்லி மூக்கு தான், அது சரியாயிரும், ஐயோ 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 ஐயோன்னு கத்துறாங்க. ஆனா ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, நம்ம கூட்டு போயிடலாம் இங்க கிளினிக். ரத்தம் வலிய வலிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பாடுபட்டார். அந்த பாடுகளோட கடந்து போகும்போதெல்லாம் அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை விலக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. பிதா சைலண்டா இருக்காரு. ஏன்னா this is the path I have paved for you, உங்களுக்காக நான் செஞ்ச அந்த பாதை இதுதான். அதை கடந்து போறார் சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. உங்களை என்னைய நானும் நீங்களும் இன்னைக்கு சர்ச்ல உட்கார்ந்து இருக்கிறத இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பார்த்தார். நீங்களும் நானும் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள இருக்கிறத அன்னைக்கு அவர் பார்த்தார். எத்தனை குடிகாரர்கள் மாறி இருக்கிறார், எத்தனை ட்ரக் அடிக்ட்ஸ் மாறி இருக்காங்க, எத்தனை கொலை பாதகர்கள் ஆண்டவர்கிட்ட வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பார்த்து அவர் சொன்னார், நான் மரிக்க வேண்டும், நான் மரிக்க வேண்டும், மரிக்க வேண்டும், மரிக்க வேண்டும். போக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஒரு பையன் என்ன செஞ்சான், அதை பெட்டு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆசை. சோ முயல் குட்டி வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா முயல் குட்டி எல்லாம் வாங்கிட்டு வரேன், பக்கத்துல ஒரு பெட் ஷாப் இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன், காசு கொடுங்கன்னு கேட்டான். உடனே அவங்க அம்மா காசு கொடுத்தாங்க. அவன் போனான். போற வழியில அவனுக்கு அவனுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்க. நம்மளும் விளையாடலாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், அவன் கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சான். அப்புறம் மறுபடியும் போயிட்டான். அந்த அந்த குட்டிகள்லாம், அந்த முயல் குட்டிகள்லாம் வாங்கிட்டான். வரும்போது விளையாட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. அவனுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. என்ன செஞ்சான், அந்த சாக்கு மூட்டையில இருக்கிற அந்த முயல் குட்டிகள்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அங்க குறும்புக்கார பையனுங்க இருந்தானுங்க. அவனுங்க என்ன செஞ்சானுங்க அப்படின்னா, அந்த முயல் குட்டிகள்லாம் வெளியில எடுத்துட்டு பன்றி குட்டிகளை அதுக்குள்ள போட்டானுங்க. சோ அவன் வீட்டுக்கு போறான். முயல் குட்டி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு ஆட்டம் முடிஞ்ச உடனே அவன் என்ன செய்றான், வீட்டுக்கு போறான். அம்மா, நானு முயல் குட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், கேரட் எல்லாம் ரெடியா இருக்கா, கேபேஜ் எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். அவங்க அம்மா எல்லாம் ரெடியா இருக்குடா வாடா அப்படின்றாங்க. அவன் உள்ளுக்குள்ள இருந்து எடுக்கிறான். எல்லாம் கருப்பா, எல்லா பன்றி குட்டிகளாக வெளில வருது. எப்படி இது மாறுனுச்சு, நான் முயல் குட்டி தான் வெள்ளையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், மறுபடியும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டு சாக்க தூக்கிட்டு அந்த பெட் ஷாப்புக்கு போறான். போனோன்னு போற வழியில மறுபடியும் இன்னும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அவன் கிரிக்கெட் விளையாடுறான். அப்ப இந்த பயல்கள் என்ன செய்யறானுங்க, அந்த பன்றி குட்டிகள்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வெள்ளையான முயல் குட்டிகளை உள்ளுக்குள்ள போட்டுறாங்க. அவன் போறான், பெட் ஷாப்ல போய்க்காரு, எனக்கு நாங்க முயல் குட்டி கேட்டேன், அதுக்குள்ள பன்றி குட்டி எல்லாம் போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர சண்டை போடுறான். காசு பே பண்ணிட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்ற. தம்பி கொஞ்சம் அமைதியா இரு, திறந்து பாப்பேன்னு சொல்லி திறந்து பார்த்தா எல்லாம் முயல் குட்டிகளா இருக்கு. இவனுக்கு செஞ்ச அந்த தந்திரம், தூக்கிட்டு எங்கேயும் பேசக்கூடாது, யார்கிட்டயும் கிரிக்கெட் எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வேணாம், நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்துட்டு அவன் சொல்றான், அந்த
இந்த முயல் குட்டிகள்லாம் விட்டுட்டு சொல்றான், இங்க பாருங்க ஒழுங்கா ஒண்ணு முயல் குட்டிகளா இருங்க, இல்லன்னா பன்றி குட்டிகளா இருங்க. நீங்க இப்படி மாறி மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன இது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே என்ன செய்றான்? கேரட்லாம் போடுறான். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தை வச்சுக்கணும். நாம ஒரே ஃபோக்கஸா டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்ல. இதுதான் நான் பண்ண போறேன். கிரிக்கெட்டா? அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க கூப்பிடுறாங்களா? அப்புறம் பார்த்துக்கலாம். இது அப்புறம் பார்த்துக்கலாம். விளையாட வேண்டாம்னு சொல்றேன். விளையாடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல நம்ம விளையாடுவோம். எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருக்க முடியாது. சோ ஃபோக்கஸ் பண்ணி நான் என்ன செய்ய போறேன்? நான் இதை செய்தேனே என்றால், பாடுகள் இருக்கு, அவமானம் இருக்கு, நிந்தை இருக்கு. நிச்சயமா வெட்கம்லாம் இருக்கு. நம்மள வந்து ரொம்ப திட்டுவாங்க. பாடுகள் ஊடே நம்ம கடந்து தான் போகணும். ஆனா, நமக்கு வருகிற அந்த சந்தோஷம், அந்த கோல் வந்து அத அத நம்ம அச்சீவ் பண்ணும்போது வருகிற சந்தோஷத்தை நினைச்சு பார்த்து நம்ம ஓடுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, உங்களுடைய கண்களையும் என் கண்களையும் நம்ம யார் மேல வைக்கிறோம்? இயேசு மேல வைக்கிறோமா? இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கோல் மேல, லக்கு மேல வைக்கிறோமா? இல்ல அவங்க இவங்க இப்படி நம்ம அவங்க மேல வச்சிட்டு இருக்கோமா? நம்ம யாரு நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் சரி, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம். பேச வேண்டாம்னு சொல்லல. பேசிட்டு என்ன செய்யுங்க? தூக்கி ஆண்டவருடைய கரத்துல போட்டு நீங்க பேசாம என்ன ஆக வேண்டும் என்பதை நீங்க பேசுங்க. என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுங்க. என்ன நீங்க அச்சீவ் பண்ணணும், என்னத்தை நீங்க நிறைவேற்றணும் அப்படிங்கிறத பத்தி பேசுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நெகேமியா 4:6 நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நெகேமியா 4:6ல அங்க நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாய் இருந்தார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, சன்பலாத் அப்புறம் எல்லாருமே எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்கறாங்க, தடைகளை கொண்டு வராங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நெகேமியா சொல்லிருக்கலாம். ரொம்ப தடை கால் எடுத்து வச்ச உடனே தடை தான் வருது. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஒரு தடையும் இல்லாம போனுச்சு அப்படின்னா ஆண்டவருடைய சித்தம். ஏதாவது தடை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வீட்டுல இருந்து கால் எடுத்து வைக்கும் போது எங்கேயோ இடிச்சிட்டோம்னா ஏதோ சரியா வருமான்னு தெரியல. பஸ் மிஸ் பண்ணிட்டோம், பஸ் போயிடுச்சு, அடுத்த பஸ்ல சரியா வருமான்னு தெரியல. இன்னைக்கு ஆண்டோட சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க. தடை இல்லாம ஊழியம் செஞ்ச ஒரு ஆளுமே கிடையாது. பாடுகள் இல்லாம ஆண்டவருக்காக காரியங்களை செஞ்சவங்க யாருமே கிடையாது. நெகேமியா இந்த இடத்துல தடை இல்லாம அவர் அலங்கத்தை கட்டவில்லை. தடை இருக்குன்னு சொல்லிட்டு அலங்கத்தை அலங்கத்தை கட்டும் அந்த ப்ராஜெக்ட மூடி போடல. என்ன வந்தாலும் சரி, அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒரு கையில வந்து பட்டயத்தை வச்சுட்டு இன்னொரு கையில வந்து ஆயுதத்தை வச்சுட்டு இன்னொரு கையில பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். அதாவது நம்மையும் காத்து கொள்ள வேண்டும், கட்டடமும் கட்டப்பட வேண்டும். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேரு நீங்க வீட்டை கட்டிட்டு இருக்கீங்க? வீடு அப்படின்னா உங்க வாழ்க்கையை கட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் கட்ட வேண்டும், இன்னும் நான் உயர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை. Do you have a plan for your financial development? Do you have a plan for your personal development? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா? இந்த வருஷத்துக்கு தனிப்பட்ட you can't go up without a personal development plan. நீங்க மேல போகவே முடியாது. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரு ஒரு மேம்பாட்டுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு பிளான் இல்லாம நீங்க மேல போகவே முடியாது. உங்களை முன்னேற்றிக்காம, உங்களை டெவலப் பண்ணாம நீங்க உங்க வேலையை முன்னேற்றவே முடியாது. உங்க வியாபாரத்தை முன்னேற்றவே முடியாது. நான் என்ன என்ன வந்து டெவலப் பண்ணிக்காம, நான் என்ன வந்து இன்னும் முன்னேற்றிக் கொள்ளாமனா இன்னும் நானு இன்னும் ஷார்ப் ஆகாம, இன்னும் நானு ஆண்டவருக்குள்ள வளராம, அறிவுக்குள்ள வளராம, ஞானத்துல வளராம நான் ஊழியத்தை கட்டவே முடியாது. your personal development is very important. அதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டு நீங்க நீங்க சொல்லுங்க, நான் இந்த வீட்டை நான் கட்டுறேன் முத. அப்புறம் எல்லா வீட்டையும் நான் கட்டுறேன். என் கூட இருக்கிறவங்களையும் நான் கட்டுறேன். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வசனத்துல எபிரேயர் 12ல 1-3 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இருந்து நாம கற்றுக்கொள்ளும் காரியம் endurance in the face of challenges. சகிப்புத்தன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிறது. சவால்களை எதிர்கொள்ளும் சகிப்புத்தன்மை. சிலர்லாம் பிரச்சனையை பார்த்து ஓடிடுவாங்க. நீங்க பிரச்சனையை விட்டு ஓடுனீங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனைக்குள்ள மாட்டுவீங்க. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. அப்படிதான் வாழ்க்கை அமையும். நான் இங்க இந்த பிரச்சனையை சந்திக்க விருப்பப்படல, இது ரொம்ப ஹார்டானதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடணும் அப்படின்னம்னா இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கும். எல்லா தலைவர்கள், நீங்க ஏன் தலைவரா இருக்கீங்க? நான் ஏன் தலைவனா இருக்கேன்? இல்ல நம்ம எல்லாரும் தலைவர்களா ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக தான். உலகத்துல ஒரு 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 பேங்க்ல பிரதர் இமானுவல்
பேங்க்ல மேனேஜர் இருக்காரு. ஒரு பேங்க்ல வந்து பிரச்சனை இல்லைன்னா எதுக்கு மேனேஜர்? ஒரு வியாபாரத்துல ஒரு 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 பிசினஸ் லீடர், பிசினஸ்ல பிரச்சனை இல்லைன்னா எதுக்கு பிசினஸ் லீடர்? தேவையில்லை. பிரச்சனைகளை மேற்கொள்வதற்காக தான் தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அருமையானவர்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். உங்க கேமராவை நீங்க என்ன செய்யுங்க, இன்னைக்கு நீங்க செட் பண்ணுங்க. எதை நீங்க பார்க்க போறீங்க? சிலர்லாம் கேமராவை எடுக்கும் போது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த குப்பை, அந்த இது, இந்த இது இல்ல, வேண்டாம். நல்லதை நீங்க பார்க்க நீங்க நீங்க பார்த்து கொண்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நல்ல காரியங்களோ அதை நம்ம பார்ப்போம். நம்ம எப்படி அஹ், அதாவது போட்டோவை எடுத்துட்டு நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நெகட்டிவை வச்சு நம்ம யாருன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். ஆட்கள் தெரிஞ்சாங்கன்னா இது நானுன்னு சொன்னா கண்டுபிடிக்கலாம். ஆனா இல்ல அப்படின்னு நெகட்டிவ் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு காரியம். அதை நீங்க கழுவுங்க. அது நல்ல ஒரு போட்டோவா வெளியில வரட்டும். இந்த நெகட்டிவே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு அது சரியா சரியா வராது அப்படிங்கறத பாக்குறோம். நம்ம கேமராவை நம்ம ஆன் பண்ணி போக்கஸ் பண்ணி நம்ம படத்தை பிடிப்போம். நல்ல காரியங்களை பிடிப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் காரியங்களை நம்ம பிடிப்போம். நெகட்டிவ நெகட்டிவ நம்ம டெவலப் பண்ணுவோம். நம்ம பாசிட்டிவா கொண்டு வருவோம். நம்ம ஃபுல் பிக்சரை பார்ப்போம். அது நமக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Ability to endure challenges without losing sight of the end goal teaches us the importance of endurance in our own lives. ஒரு ஒரு அதாவது இறுதி லக்கின் பார்வை இழக்காமல் என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இழக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. சவால்களை தாங்கும் திறன் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நமக்கு வேண்டும். சகிப்பு தன்மை வேண்டும். யாரு அம்புகளை எய்தினாலும் அது அப்படி அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு அத நம்ம அத அத நாம தாக்கும் திறன் நமக்கு தேவை. அருமையானவர்களே, எப்படி அப்படின்னா சந்தோஷம், ஒரு பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி. அது முடியும் 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 முடியும். ஏன் அப்படின்னா ஆண்டவர், நீங்க நம்ம நிறைய வேளை நினைச்சுக்கிறோம் இப்படி ஊழியம் செய்யறதுதான் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நீங்க செய்யும் வேலை ஆண்டவருக்கு செய்யும் ஊழியம். உங்களுடைய பாஸ் வந்து பாஸ் யார் அப்படின்னா ஆண்டவர் தான். உங்க மேல இருக்கிற அந்த அந்த பாஸ் கிடையாது. நீ உங்க மேல இருக்கிற, இப்ப எனக்கு மேல இருக்கிற ஆண்டவர் தான் எனக்கு பாஸ். உங்க மேல இருக்கிற ஆண்டவர் தான் என்னது உங்களுக்கு பாஸ். அவர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. உங்க வேலை, வியாபாரம், தொழில், நீங்க செய்யற படிப்பு எல்லாமே ஆண்டவருடைய பிளான்ல ஒன்றாக இருக்கிறது. எனவே நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறேன். என்னை யாரும் அசைக்க முடியாது. பெருமைப்படுவதற்காக கிடையாது. பெருமைப்படுவதற்காக நான் இதை சொல்ல. அதாவது ஒரு மதந்தை அப்படின்றாங்களே, நான் வந்து என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படி சொல்றதுக்காக கிடையாது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன செய்வேன், சகிச்சுக்குவேன். சகிச்சுக்குவேன். எனக்கு வந்து இது நடக்கணும், அதுதான். இதை நான் அச்சீவ் பண்ணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. கீழே விழுந்தாலும் காலை உடைஞ்சாலும் என்ன செய்வேன், நானு எப்படியாவது போய்கிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு 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 திறன், ஒரு தைரியம், ஒரு ஒரு விடாமுயற்சி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அதுதான் இருந்துச்சு. சகிப்புத்தன்மை. நம்ம இங்க வாசிச்சோம் அப்படின்னா 1வது வருஷத்துல இருந்து வாசிக்கும் போது 2வது வருஷம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சில வேளை பாடுகளை நாம சகிச்சுதான் ஆகணும். கஷ்டங்களை சகிச்சுதான் ஆகணும். அவர் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சகிக்காமலாம் வரவே இல்லை, சகிச்சு வந்தார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கையில என்னத்தை சகிக்க ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, என்னத்தை இப்ப சகிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் டோன்ட் கிவ் அப். நீங்க விட்டுறாதீங்க, நீங்க பிடிச்சுக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க யோபு சொல்றதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அது வந்து பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் போகும் வழியை, நான் போற வழியை அவர் அறிவார். உங்களுக்கு தெரியலையா அடுத்த ஸ்டெப், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் வந்து நமக்கு அடுத்த அடுத்த காரியத்தை சொல்லி கொடுத்து கொண்டே போவார். ஆனா நீங்களும் நானும் சோதிக்கப்படும் போது இந்த சகிப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோதனை, அதுல இருந்து நம்ம வெளியில வரும்போது பொன்னாக விளங்குவோம்.
கால்கள், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. we are walking with God. ஆண்டவரோட நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். அவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சாருன்னா நம்ம முன்னாடி போறோம். அவர் வந்து நின்னாருன்னா நாம நிக்கிறோம். யோபு கஷ்டத்தின் மத்தியில இங்க யாராவது யோபு போல கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? யோபு போல நான் கஷ்டப்படல. அவர் சொன்ன மாதிரியே நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, embrace God's will. ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. இயேசுவுக்கு நல்லா தெரியும் அவர் மரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் 26ஆம் தேதி. எல்லா வாலிபர்களும் வரும்படியா நான் கேட்கிறேன். ஒருவேளை மற்றவங்களும் வரதா இருந்தா நீங்க எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிருங்க. ஆண்டவருடைய சித்தத்தை வந்து கண்டுபிடிக்கிறது, செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமே கிடையாது. நாம தான் காம்ப்ளிகேட்டடா பண்ணி வச்சிருக்கிறோம். நாம தான் அதை ஒரு சிக்கலான ஒரு காரியமா நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு சிக்கலான விஷயமே கிடையாது. பைபிள் படி சிக்கலான விஷயம் கிடையாது. கிடையாது. இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. தேவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். தேவனுடைய விருப்பம் என்ன, என் வாழ்க்கைக்கு சித்தம் என்ன அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரே சித்தம் கிடையாது. ஆனா எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில மதிப்புள்ளவர்கள், சம அளவு மதிப்புள்ளவர்கள். ஒரு பெரிய ஏரோப்ளைன்ல ஒவ்வொரு நட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நட்டு இந்த சின்ன நட்டு தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது பாதிப்பு வரும். ஒரு பெரிய செயின்ல எல்லா லிங்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிங்க் இவ்வளவு 1000 லிங்க் இருக்கு, இந்த ஒரு லிங்க் என்ன உடைஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா கீழே விழுந்துருவோம். எல்லா லிங்க்குமே இம்பார்ட்டன்ட். நீங்க, நானு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு நம்ம நடப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணாரு? பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். நிறைய பேரு சொல்லுவாங்க உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது ஒரு பலவீனமான ஜெபம் இல்ல. உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்றது வந்து நிச்சயமாக ஸ்ட்ராங்கான பலமான ஒரு ஜெபம். அதுக்காக ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அவங்களை ரட்சிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய சித்தமே எல்லாரையும் ரட்சிக்கிறதுங்க அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு சில விஷயம் நம்ம புரியாம நம்ம நினைச்சுக்கிறோம். ஓ, இது ஆண்டவருடைய சித்தமா என்னன்னு தெரியல. இல்ல, ஆண்டவருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆண்டவருடைய சித்தம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது ஓவர் ஆர்ச்சிங் வில் ஆஃப் காட் சொல்லலாம். ஆண்டவருடைய பொதுவான சித்தமாக இருக்கிறது. ஆனா நாம எல்லோருக்குமே ஒரு சில சித்தம் இருக்கும். நான் வந்து உங்க சித்தத்தை பண்ண முடியாது. ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற சித்தத்தை தான் நான் வந்து நிறைவேற்ற முடியும். அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த சித்தத்தை நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்றுக்கொண்டு அதை நாம முடிப்பதே நமக்கு சந்தோஷமான ஒரு காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்க மத்தேயு 26:39 நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல கொஞ்சம் அந்த சீடர்களை விட்டு தள்ளி போயிட்டு அவர் முகம் குப்புற விழுந்து பிரேயர் பண்றார். எவ்வளவு வேதனையான ஒரு ஜெபம், எவ்வளவு வேதனை உள்ள ஒரு கலக்கம் கொண்ட ஒரு ஜெபம். பிதாவே, if it's possible, may this cup be taken from me, yet not as I will, but as you will. பிதாவே, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. ஆண்டவர் சித்தத்தை செஞ்சாரா? இயேசு சித்தத்தை ஏற்றுக்கொண்டாரா? எஸ், நிச்சயமாக. நம்ம சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜெபத்தை பார்க்கும்போது ஒரு பதில் கிடைக்காத ஒரு ஜெபம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவருடைய பதிலே என்னன்னா சைலன்ஸ் தான். அமைதியா இருக்கிறார், ஒண்ணும் சொல்ல முடியாது. சில வேளை துக்கமான இடத்துல போயிட்டு நீங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அவங்கள நீங்க தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க மேல கையை போட்டீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? இது அழுகிற நேரம், நீங்க அழுதுதான் ஆகணும், இதனுடைய கடந்துதான் போகணும், பட் நாங்க உங்களோட இருக்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அதான் நம்ம சொல்றோம். பிதாவும் அப்படிதான் சொன்னார், அமைதியா இருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா தேவனுடைய சித்தத்தை செஞ்சார், பிதாவுடைய சித்தத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நீங்க ஒருவேளை யாராவது அந்த ஜெபத்தை பதில் பெறாத ஜெபம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், ஒரு பதில் பெறாத ஜெபத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். ஆனா அது பதில் பெற்ற ஜெபம் என்று நம்ம சொல்ல முடியும். அருமையானவர்களே, நான்காவதாக கடைசியாக despising shame for greater glory. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய மகிமைக்காக அவமானத்தை அலட்சியம் செய்தல். இங்கே கன்வெர்ட் ஆகும்போது ஒரு வேற மாதிரி வருது. சோ சாரி. பெரிய மகிமைக்காக அவமானத்தை அலட்சியம் செய்தல். Despising shame for greater glory.
நாம சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஆம், சிலர் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறோம், இதெல்லாம் படிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்னம்னா நிச்சயமா நினைச்ச முடியும், நல்லா படிக்க முடியும். இல்ல ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா என்ன மகிமை வரும் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா நிச்சயமாக நாம அதை நம்ம செய்ய முடியும். அந்த அவமானத்தை தாண்டி நாம போக முடியும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அதான் பண்ணார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் அவமானத்தை தள்ளி அலட்சியம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது இயேசுவுக்கு முன்பாக இருந்தது ஒரு ரேஸ், ஒரு ஒரு ஓட்டம். அதனாலதான் 1வது வசனத்துல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இவங்க எல்லாம் பாருங்க, ஆபிரகாம் பயணம் செய்தார். எங்க போறேனே தெரியாம போனாரு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாமுக்கு கிடைச்ச மொத சொந்தமான இடம் எது தெரியுங்களா? கானான் தேசத்துல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவர் தன்னுடைய மனைவிக்காக வாங்கின கல்லறை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் மொத அவருக்கு சொந்தமான தேசம். ஆபிரகாம் நினைச்சிருக்கான், போய் இந்த கல்லறை தான் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் முழுசா எனக்கு கிடைக்கும் சொன்னாரு. எப்ப கிடைக்கும்? உன் சந்ததிக்கு கிடைக்கும். ஆனா அதை மனசுல வச்சுக்கிட்டே அவர் போயிட்டே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, அதே போலதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையும் போது அங்க பிசாசு தோல்வி அடைஞ்சிட்டானா? இல்ல, பிசாசு தான். வேதவசனம் சொல்லுகிறது, பிசாசு யூதாஸ் காரியத்துக்குள்ளே நுழைந்தான் அப்படின்னு இருக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் தூண்டி விட்டு ஆர்கஸ்ட்ரேட் பண்றவனே பிசாசா தான் இருக்கிறான். பிசாசு எல்லாத்தையும் தூண்டி விடுறான், பரிசேயர்களை தூண்டி விடுறான், யூதாசை தூண்டி விடுறான், எல்லாரையும் தூண்டி விட்டு இயேசுவை சிலுவையில அரைஞ்சிட்டானா இயேசுவுக்கு நல்லா தெரியும், நான் கல்லறையில இருக்க போறதில்ல, உயிரோடு எழும்ப போகிறேன். 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன் அப்படிங்கிறது அவர் நல்லா தெரியும். சீடர்கள் கூட மறந்துட்டாங்க, பயந்துட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அந்த அவமான நிந்தனை காரி துப்புனது எல்லாத்தையும் கடந்து போனார், அலட்சியப்படுத்திட்டார். He put the shame to shame. அவமானத்தை அவமானப்படுத்திட்டாரு. ஏய், நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார்னா எல்லாத்தையும் சகிச்சு போயிட்டு கடைசியில அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு பிதாவுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். 2 பேரும் உங்களுக்காக 24/7 பிரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. யாருன்னா பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து. நம்ம சில வேளை யோசிக்கிறோம், இவங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதணும்னா அவங்க எல்லாம் பிரேயர் பண்ணுவாங்க. இல்ல, 2 பேரும் உங்களுக்காக 24/7 பிரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பெருமூச்சுகளோட அவர் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் சொல்லி பார்க்கணும். நீங்க யாரும் பிரேயர் பண்ணுவாங்களா, பிரேயர் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. 2 பேர் பிரேயர் பண்றாங்க. நிச்சயமா நம்ம பிரேயர் ரிக்வெஸ்ட்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், மற்றவங்க பிரேயர் பண்ணணும். பட் 2 பேரும் உங்களுக்காக பிரேயர் பண்றாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தவராக இல்ல. ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன செய்வாங்க, ஒரு சில நாடுகள்லயும் நம்ம தேசத்திலையும் ஒரு சில சபைகள்ல, முக்கியமா கேத்தலிக் சர்ச்ல என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்துவ பொணம் போல ஒரு காஃபின்ல போட்டு தூக்கிட்டு போவாங்க. எல்லாம் மார்ல அடிச்சுட்டு அழுதுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட இயேசு கிடையாது. செத்த ஆண்டவர் நம்முடைய தேவன் அல்ல. அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் கேத்தலிக் இருந்து வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன், அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார், செத்த தேவன் அல்ல. அவர் குழந்தை இயேசு அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் திரும்ப வருவார். திரும்ப பிசாசை செயின்ல கட்டி தூக்கி போட போறார். பெரிய சண்டை, யுத்தம் நடக்க போகிறது. இயேசுதான் வின் பண்ண போகிறார். இயேசுவோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருப்பாங்க, வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அருமையானவர்களே, இயேசு என்ன செஞ்சார்னா தனக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு இதை நானு செஞ்சேன் அப்படின்னா இவ்வளவு காரியத்தை நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிந்தை, அவமானம், பாடுகள், எச்சி துப்புறது, அவங்க சாட்டையினால் அடிக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் என்ன செஞ்சார்னா அது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணாரு. சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க கண்களை மூடி ஒரு நிமிஷம் நீங்க மனக்கண்ணுல நீ கொண்டு வாங்க. கண்களை மூடி நம்ம கொண்டு வருவோம். ஆண்டவர் உங்களுக்காக என்ன காரியத்தை வச்சிருக்காரு, அதை நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா, அதை சாதிச்சீங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் வரும், உங்களுக்கு எவ்வளவு நன்மை, உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு நன்மை, இந்த உலகத்துக்கு எவ்வளவு நன்மை யோசித்து பாருங்க. சபைக்கு எவ்வளவு நன்மை, தேவனுடைய ராஜ்யத்துல எவ்வளவு நன்மை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே உங்க மனசுல கொண்டு வாங்க. இதை மட்டும் சும்மா ஒரே ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க. நிறைய காரியம் நீங்க செய்ய ஒரு பிளான், திட்டம் வச்சிருக்கலாம். பட் ஒரே ஒரு காரியம், இதை நான் செஞ்சேன் அப்படின்னா இந்த வருஷம் இவ்வளவு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு சொல்லுங்க. என்ன நிந்தை வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, நான் இதை சகிக்க போறேன், இதை நான் சகிக்க போறேன்.
இயேசு கிறிஸ்துவின் மேல கண்களை வச்சு நான் ஓட போறேன். இந்த சந்தோஷம் எனக்கு இதை யாரும் எடுத்துட்டு போகவே முடியாது. இதை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். பிசாசு இதை திருடிட்டு போக முடியாது. இது எனக்கு சொந்தம். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியம். ஆண்டவரே, எங்க ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல வைக்கிறோம். இந்த நாள்ல எங்களுடைய சவால்களுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எங்க முன்பாக இருக்கிற ஒரு பெரிய உதாரணம் யாருன்னா நீங்க தான். சிலுவையை சகிச்சு, அவமானத்தை சகித்து, பாடுகள் எல்லாம் சகித்து, சந்தோஷத்தின் பொருட்டு உங்க முன்னாடி இருந்த அந்த சந்தோஷமான காரியம், அந்த லக்கு, அந்த கோல், அல்டிமேட் கோல், தேவனுடைய சித்தத்தை அதை நீங்க வச்சு நீங்க முன்னாடி ஓடுனீங்களா ஆண்டவரே, அது போல நாங்க ஓட உதவி செய்யும். எங்களுக்கு நிச்சயமா தெரியும், நாங்க ஓடும்போது நாங்க தனியா ஓடல, நீங்க எங்களோட ஓடுகிறீர், எங்களோட நீங்க வரீங்க ஆண்டவரே. உங்களோட போற யாருமே தோல்வி அடைகிறது கிடையாது. உங்களோட போறவங்க எல்லாருமே வெற்றி தான் பெறுவாங்க. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்க ஒவ்வொருத்தரும் உடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஒரு புது தைரியம், புது ஞானம், புது பலம் ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்குபடியாக நான் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.